Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோட எண்டில் இன்ட்ராடேக்கும் ஸ்விங்குக்கும் என்னென்ன ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கேப் அப் வச்சு, கேப் அப்பில் நம்ம லெவல்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,920, 23,000, 23,044, 22,940 வரைக்கும் ஒரு பிரீச் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த 350 ஓப்பன் ஆகிட்டு 400 மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு 400 திருப்பி சப்போர்ட் எடுத்துட்டு 49,720 to 49,840 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 49,800 வரைக்கும் போச்சு. பட் பிகாஸ் என்னன்னா ப்ரீமியமில் வந்து இன்னைக்கு பர்டிகுலராக ப்ரீமியமில் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகல. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி புட் ஆப்ஷன் எடுத்தாலும் அந்த இதில் ஃப்ளக்சுவேஷன்லேயே இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50 to 60 பாயிண்ட்ஸ் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்லையோ வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது ஒரு இடத்துல மட்டும் தான் மார்னிங் ஐடென்டிஃபை ஆச்சு. மீதி இருக்க இடத்துல எங்கே ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஒரு பெரிய மொமெண்டமாக கேட்ச் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். இந்த ட்ரேடுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது நிஃப்டி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், நிஃப்டி 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். புட் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் எடுத்திருக்கேன். அது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். பர்டிகுலராக நம்ம 1 மினிட் மார்னிங் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஸில் ட்ரேட் ஆகுது. இங்கே வந்து ஓப்பன் ஐ கேண்டில் வந்து ஈக்குவலாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோட் பை கேண்டில் எல்லாமே கண்டினியூஸ் க்ரீன் ஆகுது. பட் கால் ஆப்ஷன் சைடில் இமிடியேட்டாக பையிங் ப்ரெஷர் இருக்க மாதிரி ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எங்கள் இன்ட்ராடே வந்து ஐயை பிரேக் பண்ணவே கிடையாது. பட் ப்ரீமியம் ஹையை பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 25 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. அப்போவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மார்னிங் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியில் பாட்டம் ஃபிஷிங்கில் என்ட்ரி எடுத்தோம். அந்த கேண்டிலோட ஹைல டார்கெட்டை நம்ம புக் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம மார்னிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது நம்ம இன்ட்ராடே இந்த ஸ்பாட் வந்து ஹையை பிரேக் பண்ணாமல் ப்ரீமியம் பிரேக் ஆகி போகுது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எனி டைம் டக்குன்னு ரிவர்சபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிரேக் ஆயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸில் ஐ பிரேக் ஆகுதுன்னு என்ட்ரி எடுத்திருந்தா இந்த இடத்துல தான் எடுத்துருக்க முடியும். கரெக்டாக எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டைரெக்டாக 30 பாயிண்ட்ஸ் வைப்ட் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் மூவ். இதனால ஸ்பாட்டையும் ப்ரீமியமும் கம்பேர் பண்ணுங்க. ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீமியம் மூவ் ஆகுதுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸ்பாட்டு போகாமல் ப்ரீமியம் போகுதுன்னா ட்ராப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்ப்போம். இன்னைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19th மார்ச் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 1000 crores செல்லிங்கில் இருக்காங்க. கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். டிஏஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2140 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 22,900 ஸ்டாடல் இருக்குது. 23,000 ஃபாலோட் பை 20,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. நெக்ஸ்ட் கால் ரேட் பார்த்தீங்கன்னா 23,100 இருக்குது. புட் ரேட் பார்த்தீங்கன்னா 22,800, 22,700 ஈவன் புட் ரேட் இருக்கு. ஃபாலோட் பை 22,500 ஸ்ட்ராங் புட் ரேட் இருக்கு. இன்னைக்கு வந்து முக்கியமான ஈவெண்ட் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபெட் ரேட் வந்து 11:30 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 4.5. ப்ரீவியஸ் ஜனவரி மந்த்லையும் பார்த்தீங்கன்னா 4.5 தான் இருந்துச்சு. எஸ்டிமேஷனும் 4.5. இன்றைக்கும் வந்து அன்சேஞ்சு 4.5 இருக்குது. எஸ்டிமேட்லேருந்து பீட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எல்லாமே நைட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஹெவி வாலட்டிலிட்டியில் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாமே நியர் டு 1% பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 50-60 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக சப்போர்ட் எடுக்க போகிற இடம் 22,876. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிறது இன்றைக்கோட இன்ட்ராடே ஹை. அது பிரேக் ஆச்சுன்னா 23,000. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,050. அப்சைட்லேருந்து நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணியிருந்தோம் வீடியோவில். அப்சைட்லேருந்து ட்ரெண்ட் லைன் ஒன்று வருது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிற மாதிரி பிரேக் ஆகி ரிவர்சபிள் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 1 ஹவர் ஃபஸ்ட்டு மொமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தால் தான் வந்துட்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எக்ஸ்பெரி, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெட் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு கேப் அப்பாக கேப் டவுனான்னு பார்க்கணும். கேப் அப்பாக இருந்தாலும் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்கும். கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாச்சும் ரேட் கட் பண்ணால் தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டு இல்லைனா ஸ்லைட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சினாரியோ, இப்போது நாளைக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போ அட் த மணியோட ப்ரீமியம் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா 22,900 புட் ஆப்ஷன் சைடில் 60 ருபீஸ் இருக்குது. 22,950 கால் ஆப்ஷன் சைடில் 65 ருபீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 120 ருபீஸ் இருக்குது. நாளைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ப்ரீமியம் 120 ஓப்பன் ஆச்சுன்னா கரெக்டான ப்ரீமியம் அட் த மணியில் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். 915 to 920 செக் பண்ணி பாருங்கள். ப்ரீமியம் 120 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வால்டிலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இமீடியட்டாக ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் சப்சைட் மூமெண்ட் இருக்கும். டக்குன்னு இமீடியட்டாக ரிவர்ஸ் மூமெண்டம் இருக்கும். ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகிட்டுக்குன்னா கிராஜுவலாக கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்ப் ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும். ஒரு பெரிய மூமெண்டம் ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் மூமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் இருந்தால் பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த இன்பிட்வீன் 22,941 22,880 22,880 22,940 ஆல்மோஸ்ட் இந்த 60 பாயிண்ட்ஸ்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீமியத்தில் செக் பண்ணுங்கள். ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு வரப்பெல்லாம் ஒரு அட்டன் பண்ணுங்கள். ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனால் ஜஸ்ட்டு 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் கேட்ச் பண்ண முடியும். ரேஞ்சை விட்டு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனால் தான் கேண்டில்ஸ் கன்ஃபர்மேஷன் வச்சு 23,000 23,050 வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரிவர்சல் ஜோன். ஆல்ரெடி ப்ரைஸ் இமிடியேட்டாக ஸ்லைட் கேப் அப் ஆகி இமிடியேட் மொமெண்டம் வந்தாலும் இந்த 23,050 23,080 இந்த 2 லெவல் இதுதான் ஃபைனல் லெவல். இன்கேஸ் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணோன்னா இன்னொரு 20-30 பாயிண்ட்ஸ் போவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் சைடு ட்ரேட் எடுத்தால் நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் செகண்ட் ஹாஃபில் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த நிஃப்டி வந்து இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்லேயே மொமெண்டம்லேயே இருந்துச்சு அப்படின்னா இப்படி கன்சால்டேட்லேயே ப்ரைஸ் இப்படி போயிட்டுருக்கும். இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வர இது பிரேக் பண்ண விடுது அப்படின்னா 900 கீழே பிரேக் பண்ண விட்டுட்டும் திருப்பி ரீடெஸ்ட்டில் தான் என்ட்ரி எடுத்தால் தான் 850 ஃபஸ்ட் டார்கெட் 800 ஃபைனல் டார்கெட். இதுதான் ஒரு புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம் ட்ரேட். ஒரு இடத்துல ட்ரேடு எடுத்தால் டீசென்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போகிறீங்களா, ஒரு 25 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறீங்களா, டீசெண்டாக ஸ்டாப் லாஸ் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இமிடியேட்டாக டக்குன்னு மொமெண்டம் மார்க்கெட்டில் வரது கிடையாது. ஃபாலோ ஆனாலும் ரீடெஸ்ட் ஆகி தான் வரும். அதனால் இங்கே வந்து புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா டபுள் டாப் கன்ஃபர்மேஷனும் இன்கேஸ் நெகட்டிவ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து அதில் பாதி லெவலில் சப்ஸ்டெயின் ஆகலையோ அந்த மாதிரியில் வரும்போது நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் 940 வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போகிறோம். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆச்சு இந்த 60 பாயிண்ட்ஸ் இல்லைனா வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். எய்தர் கால் ஆப்ஷன் சைடில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் 25 பாயிண்ட்ஸுக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு ட்ரேட் எடுக்கணும். இந்த சினாரியோ மட்டும்தான் இப்போதைக்கு நிஃப்டியில் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். டெலிகிராம் சேனலில் எனி கைண்ட் ஆஃப் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் நான் மென்ஷன் பண்ணுறேன். பர்டிகுலராக நீங்கள் நாளைக்கு ப்ரீமியம் பார்க்கணும். விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.30 வந்துருச்சு. நாளைக்கு விக்ஸ் இன்னும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா விக்ஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் அப்படியே ஸ்லோவாயிரும்.
இமிடியேட்டாக 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும், திருப்பி அந்த 20 பாயிண்ட்ஸ் அப்படியே ரிட்ரேஸ்மெண்ட் ஆகி கவர் ஆகிட்டே இருக்கும். அதனால் கிளியர் ப்ரீமியத்தில் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது இது ரெசிஸ்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு கரெக்டாக மார்னிங் ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணோம், பட் எடுக்கல. இந்த இடம் 49,300. என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளுக்கு புல்லிஷு, ஃபாலோட் பை கேண்டில் நெகட்டிவில் வருது, இன்ட்ராடே லோ க்ளோஸ் வைக்கல, புல்லிஷ் எங்கல்ஃபிங்க. இந்த கன்ஃபர்மேஷனில் எடுத்திருந்தா இது வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் போட்டிருந்தாவே 70 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்திருக்கும். இந்த ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணோம், பட் எடுக்க முடியல. ரிமைனிங் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸில் ப்ரீமியம் வந்து மொமெண்டமே இல்லாமல் ஒரு டிகே தான் நடந்திருக்கு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஐடி செக்டார் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணாதனால பேங்கிங் செக்டார் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் நிஃப்டிக்கு வந்து இன்னைக்கு ரிலையன்ஸும் சப்போர்ட் பண்ணனால நிஃப்டி ஹையர் லெவலில் சஸ்டைன் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஐடி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கணும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour டைம் ஃப்ரேம்லேயே நம்ம ஆல்ரெடி இந்த லெவலில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ளூ கலர் ரெசிஸ்டன்ஸ் லைன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 49,720 850 எங்கே வேணால் ரிஜெக்ட் ஆகலாம்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 800 டச் பண்ணியிருக்கு. ஆனால் ப்ரைஸில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரே இல்லை. இவ்வளோ பையிங் மூமெண்டம் வந்தாலும் ப்ரைஸ் ஹையர் லெவலில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் திருப்பி எனி டைம் பிரேக் அவுட் ஆகிறதுக்காக தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 49,600. அது பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட் வந்து 49,400 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இப்போதைக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 49,800 to 850 இருக்கும். ஒன்ஸ் ப்ரைஸ் இந்த 800 and 850 சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து 50,000 கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். 50,000 ஆர் 50,050 போய் ரிஜெக்ட் ஆகணும். இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு ஆர் ப்ராஃபிட் புக்கிங் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு சின்ன 50 to 60 பாயிண்ட்ஸ் கால் ஆப்ஷன் ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள். சேம் ஸ்டாப் லாஸ் வச்சு நல்ல மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் இந்த ஜோனில் ரிஜெக்ஷன் வந்தால் மட்டும் புட் ஆப்ஷன் சைடு. ஏன்னா இந்த 48,814 ப்ரீவியஸ் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கும். அப்படி சப்போர்ட் எடுக்கும்போது கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். நான் கிளியராக சொல்கிறேன். 48,800 to 850 சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி எகைன் கேண்டில் ஐ பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் போகும். ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க. 50,000 ஆர் 50,050 ப்ராஃபிட் புக்கிங் ஆர் அந்த டைமில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ணணும். ரைட்டர்ஸ் அதிகமாக வராங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடு திருப்பி எடுத்திங்கன்னா இந்த 200 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் திருப்பி புட் சைடில் ரீடெஸ்ட் பண்ணுற மொமெண்டம், இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஃபைனல் மொமெண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 50,200 வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோதான். இன்னும் 1 வீக் தான் எக்ஸ்பைரி இருக்குது. ப்ரீமியமாக ஆல்மோஸ்ட் டீக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 50,000 ஏதோ நெகட்டிவ் கேண்டில் வந்து பாதி லெவலில் க்ளோஸ் பண்ண முடியாமல் இதே மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் இந்த ஜோனில் வரணும். அதில் பாதி லெவலில் ரீடெஸ்ட் பண்ண முடியலன்னா மட்டும் க்ளோஸ் வைக்கலனா இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ப்ரீவியஸ் 800 to 820 இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அழகாக 189 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் ஈஸியாக 70 to 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். இதுவே வந்து மார்க்கெட் இங்கே சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 800 to 850 என்ட்ரி எடுக்கிறீங்க. சப்ஸ்டெயின் ஆகிறனால ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 750 கீழே எஸ்எல் இருக்கணும். 50,000 ஆர் 50,100 வரைக்கும் டார்கெட். இந்த ரெண்டு சினாரியோவில் நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுங்க. இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை அப்படின்னா என் டெலிகிராம் சேனலில் நான் மென்ஷன் பண்ணுவேன். நம்ம நேற்று பார்த்துருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. பிரேக் டவுனாக 3,723 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. நம்ம இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ப்ளஸ் ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறது நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம்.
நெக்ஸ்ட் ஐஏஎக்ஸும் கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 50% டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்னும் ரிமைனிங் ஒரு 50% டார்கெட் இருக்குது. இப்போ நம்ம நாளைக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கும் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா அப்போலோ டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே சினாரியோ தான், எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போலோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 4:30க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வருது அப்படின்னா 440 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 440, 450 இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் 440, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 450 வரைக்கும் டார்கெட் இருக்குது. எஸ்எல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த கேண்டில் 410 கீழே வரது தான் நம்ம எஸ்எல்லாக வைக்கணும். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். இன்ட்ராடே பேசிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஆல்ரெடி ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பண்ணி ரீடெஸ்ட் வர மாதிரி தான் இருக்குது. ப்ரைஸ் இந்த 420லே சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக், இங்கே பேட்டர்ன் பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் ஒரு மொமெண்டம் ட்ரை பண்ணிங்கன்னா 440 வரைக்கும் ஃபஸ்ட் டார்கெட், 450 செகண்ட் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எது எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்தியன் பேங்க் எடுத்துக்கலாம். ஏன்னா பிஎஸ்பி செக்டார் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நல்ல புல்லிஸில் இருக்குது. இந்தியன் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் குவான்டிட்டி மட்டும் போடுங்க. பிகாஸ் பிஎஸ்பி செக்டார் பாசிட்டிவில் இருக்குது. இது சம்டைம்ஸ் நம்ம வந்து ட்ராப் டபுள் டாப் மாதிரி எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் லெஃப்ட் ஷோல்டர் ஹெட் ஃபார்ம் ஆகிருக்கு, மேபி ரைட்டு திருப்பியும் நம்ம இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி புல்லிஸாக இருக்கனால இந்த மாதிரி டபுள் டாப், ட்ராப் டபுள் டாப்னு சொல்லுவாங்க இதை. ஏன்னா ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 3 நாள் 3 க்ரீன் ஷோல்டர் வரனால இதை ட்ராப் டபுள் டாப்னுவாங்க. அந்த டபுள் டாப் கன்ஃபர்மேஷனில் இமிடியேட்டாகவும் போகலாம், ஆர் திருப்பி ஹெட் அண்ட் ஷோல்டரில் ரீடெஸ்ட் பண்ணிட்டும் போகலாம். அதனால் இந்த இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்ட்ராடேக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அப்போலோ டயர்ஸில் மொமெண்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி சப்போர்ட்ல இருந்து பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் கிளாண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.